இந்த வீடியோல இப்போ நம்ம 80/20 பிரின்சிபல், அதாவது பரேட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த விதியை நம்ம தெரிஞ்சுக்கிறனால என்னென்ன யூஸ் அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த 80/20 நம்ம அடக்கிட முடியும். அதாவது நீங்க ஒரு நாள்ல 80% டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, 20% மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய உணவு பழக்கத்துல 80% தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, 20% தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய நண்பர் வட்டத்துல 80% ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லவங்களா இல்லாம இருக்கலாம், வெறும் 20% ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதே மாதிரி 80% டைம் நீங்க போன்ல அன்வான்டட் திங்ஸ் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க, வெறும் 20% தான் முக்கியமான விஷயங்களுக்காக போன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய லைஃப்ல நீங்க அந்த 20% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த 20% ப்ரொடக்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து அதை மட்டும் டே டு டே லைஃப்ல பிக்கப் பண்ணி அதில் அதிகமான நேரத்தையும் உங்களுடைய மணியையும் உங்களுடைய எனர்ஜியும் செலவு பண்ணல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய 80% மிஸ்டேக்கை குறைச்சிட்டு அந்த 20% அந்த ப்ரொடக்டிவான விஷயத்துக்காக நீங்க திருப்பி விட முடியும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பிக் திங் ஷோ. நான் உங்கள் பிரணவ். நீங்க எப்போவாச்சும் கம்மியான நேரத்தில் அதிகமான ப்ரொடக்டிவான விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? 80/20 விதின்னு சொல்லக்கூடிய பரேட்டோ பிரின்சிபல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பரேட்டோ விதி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் 20% இன்புட் தான் 80% வெளியீட்டுக்கு, அதாவது அவுட்புட்டுக்கு காரணமா இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மிக முக்கியமான பகுதியா இருக்கக்கூடிய 20% பங்களிப்பு தான் 80% ப்ரொடக்டிவான விஷயங்களை நமக்கு தருது. இத்தாலிய பொருளாதார நிபுணர் பரேட்டோ அப்படிங்கிறவர் தான் இந்த கொள்கையை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு நாள் தன்னோட சொந்த தோட்டத்துல 20% பட்டாணி செடிகள் தான் 80% ஆரோக்கியமான பட்டாணியை உருவாக்குதுன்னு கவனிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு வாழ்க்கையில நிறைய விஷயங்களோட அதை ஒப்பிட்டு பார்க்கறப்போ அவரோட இந்த கணிப்பு இத்தாலியில 80% நிலம் வெறும் 20% மக்களுக்கு சொந்தமா இருக்கிறத கண்டுபிடிக்க அவருக்கு உதவி இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில நிறைய இடத்துல இந்த விதியை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ், ஆமாங்க, நம்ம எப்பவுமே நமக்கு பிடிச்ச 20% ட்ரெஸ்ஸை தான் 80% டேஸ் போட்டுக்கிட்டு இருப்போம். பொதுவா எல்லாரும் பேச்சு வழக்கில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நான் எல்லாம் முக்காவாசி அந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்ட்டு, நான் முக்காவாசி இந்த மாதிரியான கலர் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு இருக்கலாம். இப்படி நிறைய விதத்துல நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? இந்த பரேட்டோ விதி சொல்ல வர்றதும் அதே தான். அதாவது 20% முக்கியமான விஷயங்கள் தான் உங்களோட முக்காவாசி விஷயங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ ஒரு புக் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள், அதாவது 80% கருத்துக்கள் எல்லாமே அந்த புக்கோட 20% பேஜுக்குள்ள தான் அடங்கி இருக்கும். ஒரு கம்பெனியோட 20% வாடிக்கையாளர்கள் தான் அந்த கம்பெனியோட 80% உற்பத்திக்கு காரணமாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப்னு எடுத்துக்கிட்டா கூட 20% நல்ல கண்டென்ட்ஸ் தான் 80% சப்ஸ்கிரைபரை உருவாக்கி தந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஏதோ ஒரு வகையில் இந்த பரேட்டோ விதி ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி இது எல்லா நேரத்திலையும் பொருந்தாது, இதுக்கு நேர்மாறா கூட இருக்கலாம். வேற வேற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இது மாறவும் செய்யலாம். இந்த விதி எப்பவுமே 80/20 இருக்காது, 70/30 90/10 இந்த அடிப்படையில் கூட இருக்கலாம். சில நேரத்தில் 80% உழைப்பு வெறும் 20% பயன் தரக்கூடிய விஷயமா கூட அமையலாம். அது அந்தந்த இடத்தை பொறுத்தது. இருந்தாலும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவா நிறைய விஷயங்கள் இந்த பரேட்டோ விதியில தான் செயல்படுது. இந்த விதியை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே டைம் அப்படின்றது ஒரே மாதிரியான அளவுதான் இல்லையா? இருக்கக்கூடிய நேரத்தை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் பயனுள்ளதா மாத்திக்கணும். நம்மள பெரும்பாலான நபர்கள் அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறது இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க பிஸியா இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கைஸ். பொதுவா இங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப நேரம் வேலை செஞ்சா நிறைய பலன் கிடைக்கும்ட்டு எப்பவுமே வேலைன்னு பிஸியாவே இருக்கிறது தான். ஆனா அது ப்ரொடக்டிவா இருந்தா அதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது இல்லையா? இந்த இடத்துல நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, செலவு செய்யற நேரத்தை எவ்வளவு சிறப்பா பயனுள்ளதா செலவு செய்யறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க லைஃப்ல ஒருவேளை நீங்க இந்த பரேட்டோ விதியை யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எப்பவும் பிஸியா இருக்கக்கூடிய ஒருத்தரா தான் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்க இந்த விதியை கரெக்டா யூஸ் பண்ணி சில விஷயங்களை செய்யறப்ப அது உங்களை நல்லா ப்ரொடக்டிவா மாத்துது. உதாரணத்துக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு புக்கோட 80% தகவல் அந்த புக்கோட 20% பேஜ்ல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதாவது இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு புக்கோட 80%
பேஜ் படிக்கிறது நமக்கு வெறும் 20% வேல்யூ மட்டும்தான் கொடுக்குது. அந்த புக்கை படிக்க 10 மணி நேரம் ஆகுன்ட்டு ஒரு கணக்கு வச்சுப்போம். பெரிட்டோ விதிப்படி நீங்க அந்த புக்கோட 80% விஷயங்களை தெரிஞ்சுக்க 20% முக்கியமான பேஜஸை தேடி படிக்க உங்களுக்கு 2 மணி நேரமாச்சும் ஆகலாம். அதை நீங்க நினைச்சா நல்ல ஆழமா கூட படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க அங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20% விஷயங்களை தெரிஞ்சுக்க 80% பேஜஸையும் படிக்க வேண்டியதா கூட இருக்கும். அதுக்கு நீங்க 8 மணி நேரம் செலவு செய்ய வேண்டியதா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா அது வேல்யூ ஆனதா இல்லையா அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும். நீங்க ஒருவேளை ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா இந்த 80/20 ரூலை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முழு புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸாம்ல வரப்போறது இல்ல. அதுல முக்கியமான கேள்விகள் தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா? அந்த முக்கியமான விஷயங்கள் எதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சா உங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் இல்லையா? சரியான கொஸ்டினை நீங்க ஒரு 2 மணி நேரம் படிச்சா கூட அது எப்பவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நல்ல மார்க்கும் கூட நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விதியை பயன்படுத்தலாம். இது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே இது மாதிரியான இந்த பெரேட்டோ விதி வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இந்த விதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரோட லைஃப்லயும் இந்த விஷயம் கண்டிப்பா நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு எல்லாம் கிடைச்சிறது இல்ல. 20% ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு தேவையான 80% அல்லது முழு சந்தோஷமும் கிடைக்கும். மற்ற 80% ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வெறும் 20% சந்தோஷம் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்காக அவங்கள ஒதுக்கிறணும்ட்டு நான் இங்க சொல்ல வரல. நம்ம கூட இருக்கக்கூடிய சில நெருங்கிய நண்பர்கள் தான் அந்த 20% நண்பர்களா இருப்பாங்க. நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கவும் அந்த 20% நண்பர்கள் தான் காரணமா இருப்பாங்கன்னு சொல்ல வர்றேன். ஸோ நீங்க செலவு செய்யக்கூடிய நேரம் அதிகமா இருக்க வேண்டியது அந்த 20% நண்பர்கள் கூட தான். மற்ற 80% நண்பர்களுக்கு குறைந்த நேரத்தை மட்டும் செலவு பண்ணுங்க. இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு 80/20 ரூலை தெளிவா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் உங்களுக்கு முக்கியமா தோணக்கூடிய 20% வேலையை கண்டுபிடிக்க முடிஞ்சா நீங்க அதுக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் செலவு செய்யலாம். அதுல தான் உங்க ப்ரொடக்டிவ் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து அதிக வருமானமும் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த விதி உங்களோட நேரத்தை நீங்க தேவையில்லாம செலவு செய்யக்கூடிய 80% வேலைகளை குறைக்க ஹெல்ப் பண்ணும். நீங்க 20% மட்டும் முடிவு எடுக்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்துறதுக்கும் திறமையா யோசிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ எது எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை நீங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்க திறமையை வளர்த்துக்கணும்னு யோசிச்சு அதை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா அது ப்ரொடக்டிவா மாறும். உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை அது கண்டிப்பா கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த பெரேட்டோ விதியை பயன்படுத்தி உங்க லைஃப்ல நல்ல ப்ரொடக்டிவான பர்சனா மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். எந்த விஷயத்துல நீங்க இந்த பெரேட்டோ விதியை பயன்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஐடியாஸ் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? யூடியூப்ல இருந்து மட்டும் இந்த மாதம் 1,70,000 சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கமா இது இருக்கு. ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 76,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. உங்களுக்கும் ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம், செகண்ட் இன்கம் சோர்ஸ் வேணுமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கைஸ், வெறும் 9 ரூபாய் உங்க வாழ்க்கையை மாற்றும்னு சொன்னா நம்ப முடியுதா? பேசிவ் இன்கம்னா என்னன்னு தெரியுமா? அதோட பவர் என்னன்னு தெரியுமா? இந்த 2022 இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. நான் தான் உங்க பிரணவ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கக்கூடிய சேனலை கடந்த ஒரு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 1,62,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. பட் என்னுடைய லாஸ்ட் 28 டேஸ் இன்கம்னு பாத்தீங்கன்னா 1,70,000 ரூபாய். இந்த யூடியூப்ல இருந்து மட்டும் எனக்கு இந்த லாஸ்ட் 28 டேஸ்ல 1 lakh rupees வந்திருக்கு கைஸ், ஆட் ரெவென்யூஸ்ல இருந்து. இது போக நான் அப்ளிகேஷன்ஸ் ப்ரமோஷன் பண்ணதுல எனக்கு ஒரு 70,000 வந்திருக்கு. ஸோ இவ்வளவு குறைவான ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல்ல இருந்து 1,70,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமானா தாராளமா சம்பாதிக்க முடியும். நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேஷன் மட்டும் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்களும் இவ்வளவு சம்பாதிக்கலாம். இவ்வளவு இல்லைனாலும் மாசம் ஒரு 20,000 30,000 40,000 உங்களுக்கு பாக்கெட் மணியா, அதுவும் பேசிவ் இன்கமா யூடியூப் தாராளமா கொடுக்கும். ஸோ அதுக்காக நீங்க ரெஜிஸ்டர் அல்லது ஜாயின்ல வெறும் 9 ரூபாய் மட்டும் பே பண்ணி என்னுடைய வெபினார் 1.5 மணி நேரத்து வெபினார் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வெபினாரா இருக்கும். நீங்களும் தாராளமா ஒரு யூடியூபரா மாற முடியும். நிறைய யூடியூபர்ஸ் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க. என்னன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, அவங்க மேல அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு ஜெலஸ் வரும். ஏன்னா அவ்வளவு பணம் யூடியூப்ல இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்கு காம்படிட்டரா நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கைஸ், உங்களுடைய திறமைய, ஸ்கில்ஸ் பணமா மாத்த முடியும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தான். நீங்க நல்லா பாடுவீங்க, நல்லா நடிப்பீங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு போயிட்டு தெருக்கூத்து போட்டு பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனா உங்களுடைய திறமைகளை வீடியோ
வீடியோவை பிடிச்சி யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா நல்லாவே ரெவன்யூ வரும். சேனல் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கிறது, எப்படி வாய்ஸ் பண்றது, எப்படி வந்துட்டு வீடியோ எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். கைஸ், யூடியூப் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோ வேணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இங்க இருந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப் வந்துட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஒரு மொட்டை மாடி கிடைச்சா கூட நீங்க அங்க இருந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக ஒரு நல்ல ஸ்டுடியோ வேணும் அல்லது ஒரு சூப்பர் பைக் இருந்தால் தான் நான் வந்துட்டு மோட்டார் விளாக் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே நீங்க பயன்படுத்தி இந்த 2022ல பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத முதல்ல கத்துக்கோங்க. தயவு செய்து இந்த வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நான் வந்துட்டு இந்த வெபினார் கண்டக்ட் பண்றேன். உடனடியாக ஜாயின் பண்ணுங்க. நம்ம வெபினார்ல மீட் பண்ணலாம். பாய். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல இந்த பிக் திங் ஷோல வந்துட்டு உங்களை மீண்டும் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ so much வாட்சிங் ஃபார் திஸ் சேனல் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டாடா.